தமிழகத்தில் ஐயப்பனுடைய வழிபாடு 1950க்கு பிறகுதான் பிரபலமானது. அதற்கான காரணம் யார் என்று தேடி பார்க்கும் பொழுது சபரிமலையை முதலில் தமிழகத்தில் பிரபலமாக்கியவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளைதான். இவர்தான் சபரிமலை ஐயப்பனை பற்றி சொல்லி எம்என் நம்பியாரையும் மாலை போட வைத்தவர். அவருக்கு அடுத்து ஒரு மாநிலத்தின் கோவிலாக இருந்த சபரிமலையை தமிழ்நாடு மட்டுமில்லாமல் நாடெங்கும் பிரபலப்படுத்திய புகழ் நம்பியாரைத்தான் சாரும். இதற்காக அவர் கையில் எடுத்த அந்த அஸ்திரம் மிகவும் வித்தியாசமானது. வெகுஜன மக்களுடைய கவனத்தை ஈர்க்க செய்ய தேவைப்படும் பிரபலங்கள். எனவே சபரிமலை ஐயப்பனின் அந்த மகிமையை உலகெங்கும் கொண்டு செல்வதை தனது ஆன்மீக பணியாக வகுத்துக் கொண்டார் அவர். மாலை அணிவித்து சபரிமலைக்கு அழைத்து சென்ற பிரபலங்கள் ஏராளமானவர்கள். அமிதாப் பச்சன், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கன்னட நடிகர் ராஜ்குமார் போன்ற பிரபல நடிகர்கள் கன்னிசாமியாக மாலை அணிந்து மலைக்கு புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு குருசாமியாக இருந்தவரே நம்பியார் தான். மேலும் கன்னிசாமியாக சென்று பல பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதால் அடுத்தடுத்தும் அவர்கள் மாலை போட்டு வந்தார். தமிழகத்தில் ஐயப்பனுடைய வழிபாடு